நல்ல வாஸ்து பலம் உள்ள வீட்லயே வாழுறாங்கம்மா. ஆனா அந்த பொண்ணுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. ஒரு பொண்ணுக்கு திருமண தடை வருது. என்னன்னு பார்க்கும் பொழுது அந்த பொண்ணு உருவான அந்த பூர்வீகம் இடம், அவங்க முன்னோர்கள் கொடுத்த இடத்துல அந்த வாஸ்து பிரச்சனை இருக்கிறது. அப்ப இந்த வீட்டின் பலம் அவத சரி பண்ணாதா? எல்லா விதத்திலையும் சரி செய்யுது. ஆனா அந்த தென்மேற்கு திசையினுடைய தாக்கத்திற்குரிய விஷயத்தை மட்டும் தொடர்ந்து கொண்டு வருது. நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல திறமையா இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, திருமணம் மட்டும் வேணான்னு சொல்றாங்க. அப்போ அந்த திருமணம் மட்டும் வேணான்னு சொல்றதுக்கான காரணம்னு வரும்பொழுது என்னன்னு கேட்டா, அவங்க பூர்வீகத்திற்கு 6 மாதத்திற்கு ஒரு முறை போயிட்டு வழிபாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு வராங்க. இவங்க அங்க போகாம இருந்தாலோ, அந்த இடம் இவங்களுக்கு இல்லைனாலும் அதனுடைய தாக்கம் இல்லை. அப்ப அந்த வீட்டினுடைய தொடர்புல தன்னுடைய மரபை முழுக்க முழுக்க என்ன பண்றாங்கன்னா கனெக்ட் பண்றாங்க. அப்ப கனெக்ட் பண்ணும்பொழுது அந்த கர்மாவும் கூடவே சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா பயணிக்குது. அப்போ அந்த தென்மேற்கில் இருந்த சிறு பிரச்சனையை சரி செய்ததற்கு பிறகு இந்த பெண் திருமணத்திற்கு என்ன பண்றாங்கன்னா ஒத்துக்கொள்கிறார்கள்.